guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன், அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படினா அது .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கும். அதை வந்து நம்ம .exe அதாவது விண்டோஸோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அந்த ஃபார்மேட்டில் எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட் வச்சுருக்க டைரக்டரிக்கு போய்க்கலாம். இது இருக்குது அந்த டைரக்டரி. இதுக்குள்ளே தான் அந்த .py அப்படிங்கிற ஒரு ஃபைல், அதாவது நம்ம ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் தெரியுதா? இந்த பாக்ஸில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு cmd அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்த உடனே நம்ம கரண்ட் டைரக்டரி, அதாவது இந்த கரண்ட் டைரக்டரிக்கு ஒரு cmd ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட்டு pip இன்ஸ்டால் இன்ஸ்டாலர். ஓகேவா, பை இன்ஸ்டாலர் அப்படின்னு போட்டு, அதாவது pip இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுங்க. அது வந்து நெட்லேருந்து டவுன்லோட் ஆகும். இங்கே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வருது. உங்களுக்கு அது மாதிரி ஆகாது, நெட்லேருந்து டவுன்லோட் ஆகும். நெட்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் போடுங்க. சும்மா போட்டிங்கன்னா வராது, எரர் காமிக்கும். ஓகே, இப்போ இந்த py ஃபைலில் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட் பை இன்ஸ்டாலர் -w விண்டோட ஆப்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது விண்டோஸோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படி கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். இது நான் போட்டு வளன்னு எடுத்துகிட்ருக்கேன். -f கேப்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது -f என்னன்னா, அதாவது நோ கன்சோல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம இப்போ நார்மலாக கிரியேட் பண்ணோன்னா நமக்கு cmd வந்ததுக்கப்புறம் லோட் ஆகி தான் வரும். அது மாதிரி cmd வர வேணாம், நமக்கு டைரெக்டாக சாஃப்ட்வேர் மாதிரி ஓப்பன் ஆகு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த -f. ஓகேவா, அடுத்தது -i நான் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஐக்கான் தான் வரும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்ம சேனலோட ஐக்கான் இருக்கிறதுனால நான் -i கொடுத்துக்கிறேன். 2 கோட்ஸ் போட்டுக்கோங்க. கோட்ஸ் போட்டு உள்ள அந்த ஐக்கான் இருக்கிற அந்த நேம் கொடுத்துக்கோங்க. ஃபைல் நேமு, ஐக்கானோட ஃபைல் நேமு அப்படியே .ic அந்த எக்ஸ்டென்ஷனோடு கொடுக்கணும், அதான் முக்கியம். ஓகே, முடிஞ்சிச்சா? அடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு டேப் அழுத்துங்க. அந்த நம்ம ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம்ல .py, அது வர வரைக்கும் அழுத்திக்கிட்டே இருங்க. அந்த ஃபைல் நேமு இங்கே வரணும். ஓகேவா, அந்த எக்ஸ்டென்ஷனோட வரணும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபைல் நேமு. இல்லைனா டேப் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்துடும். ஓகேவா, இப்போ இதுக்கு என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டின உடனே நமக்கு சில ப்ராசஸ்லாம் நடக்கும். இது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். என்னோடது லோ எண்டுங்கிறனால அதனால் எனக்கு ஸ்லோவாக இருக்குது. உங்களது கொஞ்சம் மிட்ரேஞ்சாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த வேலை நடந்துடும். ஓகே, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஏதோ எரர் வந்திருக்கு. என்னடா இது எரர்? அனபிள் டு ஓப்பன் ஐகான் ஃபைல். ஓகே, என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, இங்கே எனக்கு ஐகான் ஃபைலே இல்லை ஆக்சுவலாக. அது இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன், அதை நான் மறந்துட்டேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன், வெளில போட்டுக்கலாம். ஓகேவா, திரும்ப அந்த கமாண்டை இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு திரும்ப இந்த ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகே, இப்போ சீக்கிரம் நடந்துச்சு, ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சதுனால கம்ப்யூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம dist அப்படின்னு இருக்கிறதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா, இருங்க கொஞ்சம் ஐக்கானை பெருசுப்படுத்திக்கிறேன். நம்ம சேனலோட ஐக்கானோடையே வந்துருக்குது. ஓகேவா,
இங்கே பாருங்கள் ஃபைல் நேமு .exe அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் வந்திருக்கு. ஓகே, நம்ம எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆகிறதுக்கே டைம். ஓகே, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பைத்தான் கற்றுக்கிட்டு இருக்கவங்க, பைத்தான் ப்ராஜெக்ட் செய்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை அமுக்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி பைத்தான் ரிலேட்டட் மட்டும் இல்லை, எல்லா ரிலேட்டடாகவும் போடுவோம் வீடியோ. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். டாடா, பை, see you.